ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஐடி இட்லி மாவு தாங்க பார்க்க போகிறோம். இட்லி தோசை மாவு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நான் இது வரைக்கும் மாவு வாங்கினதே இல்லைங்க வெளியில். இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருந்தப்போ, சரி இன்றைக்கி மாவு இல்லையே, சரி இந்த டைம் வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வாங்கினேங்க. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பேக்கிங்கே பார்த்தீங்கன்னா ஜிப்லாக்கோடு இருக்குங்க. நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கலாம் தேவையில்லைங்க. நம்ம தேவைப்படுற மாவு எடுத்துகிட்டு திருப்பி நம்ம ஜிப்லாக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். மாவு நல்லா கெட்டியாக ரொம்பவே சாஃப்டாக நம்ம வீட்டில் மாவு அரைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்ததுங்க. உங்களுக்கு இந்த மாவு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துட்டேங்க தோசை ஊற்றுறதுக்காக. நான் லாஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து கலக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்துட்டு சோடா உப்பு எதுவுமே கலக்கலை, எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கலக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போவாச்சும் நம்மளுக்கு வீட்டில் மாவு இல்லை அப்படின்னு சொன்னால் இதை ட்ரை பண்ணலாங்க. மாவு ஆட்ட நம்மளால் முடியல இன்றைக்கி, சரி வாங்கலாம் வெளியில் இந்த மாவாச்சும் சரி இட்லி தோசை மாவு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாவு வந்துட்டு வாங்கலாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ சோடா, ரா பியூரிஃபை வாட்டர். ரொம்பவே நேச்சராக இருந்துங்க இந்த மாவு. இட்லியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதல்ல இட்லி ஊற்றிட்டேன், அதனால் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்ட முடியலை. அந்த இட்லி பார்த்திங்கன்னா அவ்வளோ பாஞ்ச் மாதிரி அவ்வளோ நல்லா இருந்தது. கொஞ்சம் கூட புளிக்கவே இல்லை. மாவு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி தோசையும் நல்லா மொறு மொறுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருந்தது. தோசையுமே பார்த்தீங்க இல்லையா, ஆரம்பத்தில் இந்த வீடியோ ஆரம்பத்தில் வந்தது இல்லையா, அவ்வளோ நல்லா இருந்ததுங்க தோசையுமே. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.